ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது 250 கிராம் அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். பாசிப்பயிர் ப்ளஸ் மில்க் பவுடர் கலந்த ஒரு அருமையான சோப்பு தான் இப்போ நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். 250 கிராம் ஆயிலில் வந்துட்டு 175 கிராம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மீதி 2 ஆயில் நான் எடுத்திருக்கேன். மீதி உள்ள அளவுக்கு 2 ஆயிலையுமே ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொத்தம் நம்ம இதில் 3 ஆயில் சேர்த்துருக்கோம். தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில். கண்டிப்பாக கேஸ்டர் ஆயில் நம்ம சேர்த்தாகணும். அதுக்கப்புறம் பால் பவுட்ரு ப்ளஸ் பாசிப்பயிறு. இல்லை நீங்கள் மாட்டுப்பாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா காய்ச்சி அதை நம்ம ஐஸ் க்யூப் ஊற்றுற இதில் நம்ம அந்த பாலை ஊற்றிட்டு ஒரு நாள் கழித்து நம்ம ஐஸ் க்யூப் ஆன பிறகு ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம லேயோடு நம்ம கலந்து சோப்பு நான் ஆல்ரெடி அந்த சோப்பெலாம் தயார் பண்ணுறதை அவங்களோட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம டைரெக்டாக மில்க் பவுட்ரு ப்ளஸ் பாசிப்பயிறு ஆயிலோடு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதோடு லேயவும் நான் ஊற்றிட்டேன். இப்போ லே ஆயில், அதுக்கப்புறம் பாசிப்பயிறு ப்ளஸ் மில்க் பவுட்ரு எல்லாமே நல்லா நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இருக்கிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது. நம்மளுக்கு இப்போ கெட்டியாக ஆன மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல ஒரு அழகான கலரில் இருக்குங்க பார்க்குறதுக்கே. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். நான் கொஞ்சம் பக்கத்துலேயே நான் காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு சாண்டல் கலரில் நம்மளுக்கு இந்த சோப்பு இருக்கும். அதாவது லைட் சாண்டல் கலரில் இந்த சோப்பு நம்மளுக்கு இருக்கும். நல்லா நம்ம மிக்சிங் பண்ணணும். எந்த சைடில் நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே சைடில் கடைசி வரைக்கும் மிக்சிங் பண்ணணும். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபைனலாக கொஞ்சோண்டு சென்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பலாம் நான் சென்ட் நான் சேர்க்கலை. கொஞ்சோண்டு நம்ம சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஜாஸ்மின் சென்ட் நான் யூஸ் பண்ணுறேன். சென்ட் சேர்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒரு சிலர் சோப்பு ஸ்மெல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக சென்ட் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கும் நான் 6 சோப்புக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பதம் தான் சரியான பதம். எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பதத்துக்கு நம்மளுக்கு வரணும். அப்போ தான் இது நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். ஆயில் கொஞ்சம் கூடுனாலும் நம்மளுக்கு மிக்சிங் ப்ராசஸ் கொஞ்சம் தப்பாக வரும். இப்போ நான் மோல்டில் ஊற்றுறேன். மோல்டில் ஊற்றுறப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக நம்மளுக்கு காஞ்சிரும். நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்த்தாலே இந்த மோல்டுலேருந்து நம்மளுக்கு தனியாக சோப்பு வர மாதிரி வரும். இப்போ எனக்கு மொத்தம் இதில் இன்றைக்கி 6 சோப்பு வரல, 5 சோப்பு தான் வந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு நம்ம 6 சோப்பு வரணும் அப்படின்னா அந்த மில்க்கை நம்ம ஐஸ் க்யூபாக யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 6 சோப்பு வந்திருக்கும். ஏன்னா நம்ம இதில் வாட்டர் எதுவுமே நம்ம சேர்க்கலை. பவுட்ரு எல்லாத்தையுமே நம்ம ஆயிலோடையே நம்ம மிக்ஸ் பண்ணனால ஒரு சோப்பு அளவு நம்மளுக்கு குறையுது. கொஞ்சம் நம்ம வாட்டர் எல்லாமே சேர்த்துருந்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 6 சோப்பு வரும். பொதுவாக நம்ம 250 கிராம் ஆயில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் 70 கிராம் சோப்பு, இந்த சோப்போட அளவு கிராம் பார்த்திங்கன்னா 70 கிராம். இதில் நம்மளுக்கு 6 சோப்பு வரும். நான் வாட்டர் எதுவுமே சேர்க்காதனால 5 சோப்பு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அழகாக வந்திருக்கு நம்மளுக்கு சோப்பு. இதை நம்ம கொஞ்சம் சின்னதாக அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஆன பிறகு நம்ம ஊற்றினோம் இல்லையா, கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆயிரும். செட் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் திப்பியாக இருக்கும் இல்லையா, மேலே கொஞ்சம் சரிசமமாக நம்ம இந்த மாதிரி நம்ம அழகாக சோப்பை நம்ம சரிசமமாக நம்ம பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக வரும் நம்மளுக்கு. கொஞ்சம் இதுக்கெலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக பொறுமை தேவை. நம்ம மோல்டில் சோப்பு ஊற்றிட்டோம் அப்படின்னா அதோடு நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கணும். அதோட கெட்டித்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஆயிரும்.
இதில் வந்து ஆயில் கூடிருச்சு அப்படின்னா ஆயில் மேலே நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அழகாக கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணோம் அப்படின்னா சோப்பு நல்லா நம்மளுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா சோப்பையுமே நம்ம வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். அதாவது மேலே ரோஸ் இதழ் வேறு ஏதாவது நீங்கள் வேறு பூக்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பொதுவாக பூக்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக அழகுக்கு ரொம்ப பயன்படும். இதை கொஞ்சம் சைட்லலாம் நம்மளுக்கு கொஞ்சம் பத்தலை அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணிடலாம். அப்புறம் நான் முக்கியமாக அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம வந்துட்டு அடுத்து வந்து ஹார்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். சோப்பு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சோப்பு வந்து சரியாக வந்து வரமாட்டேங்குது. ஸோ அந்த வராத அந்த சோப்பை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணது தான். அதாவது கொஞ்சம் நம்மளுக்கு வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இதையுமே நான் வந்துட்டு நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம சோப்பு வந்து ஊற்றின உடனே நம்மளுக்கு வந்துட்டு சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அல்லது கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து கூட நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம். பாருங்கள், கெட்டித்தன்மையாகிடுச்சு இல்லையா மோல்டில். ஓகே, இது நல்லா காயட்டும். இதை வந்துட்டு நம்ம மோல்டுலேருந்து எடுக்கிற வீடியோவும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த சோப்பு ரொம்ப ஒரு அருமையான சோப்பு. இதுவுமே ஒரு நம்மளுக்கு வந்து முகத்தில் வந்து நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறனால. இதே மாதிரி தாங்க, மில்க் பவுடருக்கு பதிலாக நீங்கள் கோட் மில்க் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் கோட் மில்கை நீங்கள் லைட்டாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஐஸ் க்யூபாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஐஸ் க்யூபாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப சோப்பு ரொம்ப அருமையாக வரும். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி நம்ம ஹோம்மேட் சோப் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பவுடர் நம்மளுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ பவுடரை நம்ம யூஸ் பண்ணுறப்ப சோப்பு வந்து நம்மளுக்கு நீண்ட நாட்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ வந்துட்டு இது நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காய விட்டுட்டேன். இதை வந்துட்டு நான் ஃபேன் காற்றுல அந்த மாதிரிலாம் நான் காய விடலை. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு காஞ்சாலே போதும். சாதாரணமாக நம்ம இதெல்லாம் ஃபேன்லாம் நம்ம போட தேவையே இல்லை. இயற்கை காற்றே நம்மளுக்கு போதுமானது. நல்லா நம்மளுக்கு வந்து கெட்டித்தன்மை ஆயிரும். அது மட்டும் இல்லை, எப்போயுமே வந்து நம்ம சோப் தயார் பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஃபேனுக்கு கீழே வந்துட்டு நம்ம அந்த மாதிரி வந்து ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லேயெல்லாம் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஃபேனெல்லாம் நம்ம அமர்த்திட்டு தான் சோப் வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு இந்த 5 சோப்புமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு அருமையான சோப்பு வந்து தயார் பண்ண போகிறோம் ஹார்ட் ப்ராசஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செஞ்சுருக்கிற இந்த சோப்பு மாடல் வந்து பார்த்திங்கன்னா 34வது மாடல். ஸோ நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். நான் ஒரு சோப்போட அளவு கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். பாய்.